மகாபெரிவாழணும். ஸ்ரீ லலிதா ரகசியநாமத்தில் பக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டே ஏகம் தத்து என்று சொல்லிக்கொண்டே புஷ்கரேட்சணா என்று அழகாக தாமரை புஷ்பத்தை ஒப்பிட்டு முகுந்தனை சொல்லி அற்புதமாக விளக்கம் சொன்னார்கள் இல்லையா? அடுத்ததாக அவள் எந்த ரூபத்தில் இருக்கிறாள் என்று மிகவும் உயர்ந்ததான ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு நாமம். ஓம் பரஸ்மை ஜோதிஷே நமஹ. ஓம் பரஸ்மை ஜோதிஷே நமஹ. அதாவது இது நம்ம நாமமாக அப்படி சேர்த்து சொல்லும் பொழுது பரஞ்சோதி பரந்தாம அப்படின்னு சொல்லிட்டே வருவோம். அப்போ இது என்ன நாமம் அப்படின்னா பரஞ்சோதிகி அப்படின்னு சொல்லுது. ரொம்ப உயர்ந்த பொருளை தரக்கூடிய உயர்ந்த தத்துவத்தை உள்ளடக்கிய சிறிய நாமம். இதில் பரம் ஜோதி, இந்த பரம் அப்படிங்கிறது தான் அதில் பொருள் மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். ஏன்னா பரம் அப்படின்னாலே மிகவும் உயர்ந்தது. அப்படிப்பட்ட பேரொழியாக இருப்பவள். முதல்ல சொன்னாங்க துரிதரா அப்படின்னு, ஒளி பொருந்தியவள். அடுத்தது ஆத்மஸ்வரூபிணி, குஹாம்பா, குஹ்ய ரூபிணி, அப்படி உள்ளே இருக்கக்கூடியதான ஜோதிஸ்வரூபமாக இவள் தான் இருக்கிறாள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, பேரொழியாக ஆத்மாவாக இருக்கிறாள் நம்ம சொல்கிறோம். ஆனால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அது நமக்கு தெரியணும் இல்லையா? ஆனால் இது கண்ணுக்கு தெரியாத ஒளி. அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தா, இதற்கும் ஆச்சாரியால் அழகாக ஒரு ஏகஸ்லோகம் சொல்லியிருக்காரு. ஏகஸ்லோக பிரகரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லும் பொழுது அழகாக சொல்கிறார். கிம் ஜோதிஸ்தவ பானுமானகனிமே ராத்ரோ பிரதிபாதிகம் சியாதேவம் ரவிதீபதர்ஷன வித்யோக்கியம் ஜோதிராக்கியாகி மே. அடுத்ததாக என்ன சொல்றார் அப்படின்னா, சச்சுஸ்தஸ்ய நிமிலா நாதி சமயே கிம் தீர்த்தோ தர்ஷினே கிம் தத்ராஹமதோ பவான் பரமகம் ஜோதிஸ் ததஸ்மி பிரபு அப்படின்னு அழகாக சொல்கிறார். அதாவது இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எந்த வெளிச்சம் நமக்கு உதவி பண்ண. சாதாரணமாக ஒரு பொருளை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு வெளிச்சம் வேணும். அப்போ என்ன, பகல் அப்படின்னா சூரியன், இரவு நேரம் அப்படின்னா தீபம், அப்படி விளக்கு வச்சுக்கோம். சரி, சூரியன்னு ஒன்று இருக்குது, விளக்குன்னு ஒன்று இருக்குது. இதை நம்ம பார்க்குறதுக்கு எந்த ஜோதியின் ஒளியை கொண்டு நம்ம பார்க்க முடியுது அப்படின்னா, வாஸ்தவம் தான், இது ரெண்டுமே இருக்குது. ஆனால் இதை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கண்கள் தேவைப்படுது. அந்த கண்களுக்கு எது ஒளி கொடுக்குது? அந்த கண்களின் ஒளியை கொண்டு தான் இந்த ஒளி நமக்கு தெரியுது. அப்படி என்றால் சரி, கண்ணை முறுக்கக்கூடியதா? கண்ணெல்லாம் மூடி நம்ம தியானத்தில் இருக்கோம், ஒரு யோகத்தில் இருக்கும், சமாதியில் இருக்கும். அப்படிலாம் இருக்கும் பொழுது எப்படி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இந்த சூரியனையும் தீபத்தையும் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இந்த கண்ணுக்கு பார்க்கக்கூடிய சக்தி தான் ஞானம் என்ன சக்தி மூலமாகத்தான் நமக்கு கிடைக்குது. அதன் மூலமாக புத்தி இதை பார்க்கக்கூடியது. இது பார்த்தால் இது என்ன, இந்த இப்படி இருந்துச்சுன்னா இது இந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த அறிவு கிடைக்குது இல்லையா? அதன் மூலமாகத்தான் நம்ம பார்க்குறோம். ஆக கண் மூடி இருந்தாலும் அறிவின் துணையால் பார்ப்பதால் அதுதான் எனக்கு வெளிச்சமாக விளங்குகிறது. அந்த அறிவை தெரிந்து கொள்ளும் சக்தி எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, உள்ளே அகம் என்னும் ஆத்மா இருக்கிறது இல்லையா? அதுதான் மூலமாக ஜோதிஷாக இருந்து கொண்டு இந்த அறிவையும் பிரகாசப்படுத்தி இந்த அறிவின் மூலமாக கண்ணுக்கு வெளிச்சத்தை கொடுத்து சூரியன் தீபம் எல்லாவற்றையும் பார்க்க வைத்து மூல காரணமாக மூலமான ஜோதிஷாக இந்த ஆத்மாதான் இருக்கிறது. அப்படின்னா இந்த ஆத்மாதான் உள்ளதிலேயே பிரகாசமான விளக்கு, எல்லாவற்றையும் விட உயர்ந்த ஜோதியாக இந்த அம்பாலே இருக்கிறார். இப்போ சுவாமிக்கு காட்டக்கூடிய தீபாரதனை கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ந தத்ரோ சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோ யமா அக்னிஹி தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாதா சர்வமிதம் விபாதி அப்படின்னு. இதுக்கு முன்னால் நம்ம சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ இடி மின்னலோ அக்னியோ எதுவுமே இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேஜஸுக்கு முன்னாடி பிரகாசமாக இருக்காது. அந்த ஜோதிக்கு முன்னாடி இது எதுவுமே பிரகாசம் கிடையாது. ஏன்னா அவைகளுக்குன்னு எந்த ஒரு ஒளியும் கிடையாது. பிரம்மம் அப்படிங்கிற இந்த சக்தி தான், அது ஒளிரும் போது தான் மீதி இருக்கக்கூடிய அனைத்து ஒளியும் தெரிகிறது. அப்போ இந்த பிரம்மத்தினுடைய சக்தியினால் அனைத்திற்கும் வெளிச்சம் கிடைக்கிறது. அப்படி எல்லாவற்றுக்கும் மேலாக ஆத்ம ஜோதியாக இந்த அம்பாள் இருக்கிறாள் என்று பெரிய தத்துவத்தை ஒளித்து வைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாமம்தான் பரஞ்சோதி. அதாவது பரஸ்மை ஜோதிஷே நமக. மகாபெரிவா சரணம்.